ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட உணவில் முக்கிய இடம்பெற்றுள்ள பொன்னி அரிசி பற்றி நாம் பேசப்போகிறோம். பொன்னி அரிசி என்பது வெறும் தானியம் மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் வேளாண் பாரம்பரியத்தையும் விவசாயிகளின் உழைப்பையும் பிரதிபலிக்கும் ஒரு அடையாளமாகும். பொன்னி அரிசியின் வரலாறை பற்றி பார்த்தால், பொன்னி அரிசி 1986ஆம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது. காவிரி நதி தமிழில் பொன்னி என்று அழைக்கப்படுவதால் அந்த நதியின் பெயரே இந்த அரிசி வகைக்கும் சூட்டப்பட்டது. கடந்த பல ஆண்டுகளாக தென்னிந்திய மக்களின் முக்கிய உணவாக பொன்னி அரிசி இருந்து வருகிறது. இதன் சுவை மற்றும் தரம் காரணமாக இந்தியாவை தாண்டியும் உலக நாடுகளில் இது மிகவும் பிரபலமடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களில் அதிகமாக விளைகிறது என்று பார்த்தால், பொன்னி அரிசி முக்கியமாக காவிரி டெல்டா பகுதிகளில் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இது அதிகமாக விளைகிறது. இந்த பகுதிகள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் எங்கு அதிகமாக விளைகிறது என்று பார்த்தால், தமிழ்நாட்டை தவிர கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா ஆகிய மாநிலங்களில் பொன்னி அரிசி பயிரிடப்படுகிறது. இருப்பினும் தமிழ்நாடே இதன் முக்கிய உற்பத்தி மாநிலமாக திகழ்கிறது. உலகின் எந்த நாடுகளுக்கு அதிகம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்று பார்த்தால், பொன்னி அரிசி பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக வெளிநாடுகளில் வாழும் தென்னிந்தியர்கள் மத்தியில் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளது. பொன்னி அரிசி எத்தனை நாட்களில் அறுவடைக்கு வரும் என்று பார்த்தால், பொன்னி நெல் விதைத்த பிறகு பொதுவாக 130 முதல் 135 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். நல்ல நீர்ப்பாசனம், சரியான உர மேலாண்மை மற்றும் பூச்சி கட்டுப்பாடு இருந்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்று பார்த்தால், பொதுவாக ஒரு ஏக்கருக்கு 2.5 டன் முதல் 3.5 டன் வரை விளைச்சல் கிடைக்கும். சிறந்த பராமரிப்பு மற்றும் நவீன விவசாய முறைகள் மூலம் 4 டன் வரை விளைச்சல் பெற முடியும். எந்த வகையான நிலம் ஏற்றது? பொன்னி அரிசி வளர்ப்பதற்கு களிமண் நிலம், வண்டல் மண், போதுமான நீர் வசதி, வெப்பமான மற்றும் ஈரப்பதம் நிறைந்த காலநிலை மிகவும் ஏற்றதாகும். இதனால் காவிரி டெல்டா பகுதிகள் பொன்னி நெல் சாகுபடிக்கு மிகவும் சிறந்த இடங்களாக கருதப்படுகின்றன. பொன்னி அரிசியின் இன்றைய சந்தை விலை என்னவென்று பார்த்தால், தரம் மற்றும் இடத்தை பொறுத்து பொன்னி அரிசியின் சில்லறை விலை ஒரு கிலோவுக்கு சுமார் 55 ரூபாய் முதல் 65 ரூபாய் வரை இருக்கும். உயர்தர பொன்னி அரிசிக்கு இதைவிட அதிக விலை கிடைக்கலாம். ஏன் மக்கள் பொன்னி அரிசியை அதிகம் விரும்புகிறார்கள் என்றால், பொன்னி அரிசி மென்மையான தன்மை கொண்டது, சுவையாக இருக்கும், எளிதில் செரிமானமாகும், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட உணவில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இதில் விவசாயிகளின் பங்கு என்னவென்றால், ஒவ்வொரு அரிசி மணிக்கும் பின்னால் ஒரு விவசாயிகளின் கடின உழைப்பு உள்ளது. அவர்கள் பல மாதங்கள் உழைத்து உலக மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர். அவர்களின் உழைப்பே நமது வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கிறது. பொன்னி அரிசி என்பது வெறும் ஒரு தானியம் மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் பெருமை, காவிரி நதியின் அருள், விவசாயிகளின் உழைப்பு மற்றும் நமது பாரம்பரியத்தின் அடையாளமாகும். தமிழ்நாட்டின் வயல்வெளிகளில் இருந்து உலக நாடுகளில் உணவு மேசை வரை தனது பயணத்தை தொடரும் பொன்னி அரிசி இனியும் கோடிக்கணக்கான மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம், உங்கள் அனு.